ஓம் சக்தி, ஓம் பராசக்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இன்று நாம் பொதுவாக எம்முடைய விரதங்களின் நிலைமைகளை எதிர்நோக்குவோமா? விரதம் என்பது ஒவ்வொரு மனிதனும் எந்நேரமும் எம்முடைய உடலுக்குள் இருக்கின்ற பாகங்களை ஒரு மெஷினை இயக்குவது போன்று நாம் உணவுகளை உண்டு 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 எம்முடைய வாயுக்களுக்கு நாம் மிகவும் வேலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தான் கடவுள் பார்த்தார், விரதம் என்ற ஒன்றை வைத்தால் மனிதனின் உடல்நிலையை நன்னிலையாக மாற்றலாம் என்று எண்ணிவிட்டார் போல். ஆனாலும் நம்முடைய மனிதர்கள் விரதம் என்று எதை எதிர்நோக்குகின்றார்கள் என்றால், காலையில் எழுந்தவுடன் ஒரு டீ, அதுவே வயிறு நிறைந்த டீ. அப்பொழுது எங்கே இருக்கின்றது விரதம்? காலையில் எழுந்தவுடன் டீ என்பது அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றது என்று எண்ணுகின்றார்களே ஒழிய, அது படுக்கையில் தள்ளுகின்றது என்பதை ஒரு மனிதனாவது புரிகின்றார்களா என்பதை அறியக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் படுக்கையில் எழுந்து டீயை அருந்துபவர்கள் படுக்கைக்கு செல்வதற்கு ஆயத்தமாகின்றார்கள். இதை ஒவ்வொருவரும் உணர்ந்தால் இந்த டீ என்பது என்ன, அதில் என்ன கலக்கப்படுகின்றது, அதை என்முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். இதை பயன்படுத்துவதால் தான் சிலருக்கு சுகர், சிலரை எதிர்நோக்குமானால் பித்தம் அதிகம், பிளேன் டீ என்று குடிக்கின்றார்களே, அதை அருந்திய உடனே பித்தம் அதிகரிக்கின்றது. டீயை சுகர் என்கின்ற வியாதியை ஆரம்பமாக்குவதே அதுவாக இருக்கின்றது. இப்படி இந்த நிலைகளிலிருந்து மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்பதை எண்ணிதான் கடவுள் விரதம் என்கின்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது நாம் விரதம் என்பது எம்முடைய உடல் நிலையில் உணவை குறைப்பதனால் என்ன ஏற்படுகின்றது என்று நீங்கள் சிந்திக்கலாம். நிச்சயமாக எம்முடைய பழக்க வழக்க ஒழுக்க நெறிகள் அனைத்துமே இந்த உணவு பதார்த்தத்தில் இருந்தே தோன்றுகின்றது. ஒரு மனிதனுக்கு காமம், குரோதம், மோகம் என்கின்ற இந்த மூன்றும் ஏற்படுவதே இந்த உணவு பதார்த்தங்களின் முறைகளே. அதிகமாக உழைப்பை உட்கொள்பவன் மிக கோபத்தை உடையவனாக, அதாவது நாம் ஒருவரை பார்ப்போமானால் முகங்களை பார்க்கும் போதே கூறிவிடுவோம் இவர் அதிகமாக உழைப்பை உட்கொள்கின்றார் என்பது. எப்படி தெரிகின்றது என்றால், அவர்களுடைய முகத்தை பார்க்கும் போது கடுகர்கள் என்று இருப்பார்கள். சிரிப்பு வருவதே மிக குறைவாக இருக்கும். மற்றவர்களை பற்றி அவர்கள் எந்நேரமும் கோப பார்வையை தான் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இதற்கு காரணம் இந்த உழைப்பு இந்த உடலுக்குள் உட்கொள்ளும் போது எப்படி சேர்க்கின்றது என்று எண்ணுகிறீர்களா? என்னுடைய 10 வாயுக்கள் இருக்கின்றன. இதில் பிரதானமான வாயுக்கள் தான் நாம் நைவேத்தியம் கொடுக்கும் போது கூறுகின்ற மந்திரம். ஓம் பிராணாய ஸ்வாஹா மகா நைவேத்யம் சமர்ப்பயாமி. ஓம் அபானாய ஸ்வாஹா மகா நைவேத்யம் சமர்ப்பயாமி. ஓம் வியானாய ஸ்வாஹா மகா நைவேத்யம் சமர்ப்பயாமி. ஓம் உதானாய ஸ்வாஹா மகா நைவேத்யம் சமர்ப்பயாமி. ஓம் ஷமானாய ஸ்வாஹா மகா நைவேத்யம் சமர்ப்பயாமி என்று கூறும் போதே பிராணன், அங்கு இந்த 5 வாயுக்கள் மிக பிரதானமாக என் உடலை செயல்படுத்த செய்கின்றது. பிராணன் என்பது என்ன? என்னுடைய மூச்சுகள்
எடுத்து அந்த உணவை உட்கொள்வதை ஏற்று அங்கு சீர்திருத்தப்பட்டு அங்கு அபானன் அதை சமிபாடு அடைவதற்குரிய நிலைகளை உருவெடுத்து அங்கு உதானிடத்தில் கொடுக்கின்றார். உதானன் கழிவு என்கின்ற நிலையை வேறாக பிரித்து அதை ஏற்று ஷமானிடத்தில் கொடுக்கிறது. ஷமானன் என்ன செய்கிறது? அதை சரியான நிலையில் ஏற்று ஷமானன் தன்னுடைய இரத்தம் குருதி என்று கூறுகின்ற நீரை, அந்த உணவில் இருக்கின்ற நீர் பதார்த்தங்களை ஈர்த்தெடுத்து சக்கையை வெளியே தருகின்றது. இப்படி என்னுடைய செயல்கள் அனைத்தும் இந்த வாயுக்களின் தன்மையால் ஏற்படுகிறது. வியாழன் என்பதற்கு இன்னும் 5 கிளைகளாக இன்னும் 5 வாயுக்களை வைத்திருக்கு. இவை எதை செய்கின்றது என்றால் அவை தும்மல், இருமல், கொட்டாவி இவைகளை செயல்படுத்துகின்றது. நமக்கு கொட்டாவி செல்கின்றது என்றால் உடனே சொல்வோம், அங்கு வாயுவின் தன்மையில் ஏதோ ஒரு பிழை ஏற்பட்டுவிட்டது. இதேபோல் தும்மல் செல்லும் போதும் அதற்குரிய வாயுவில் பிழைகள் ஏற்பட்டால் இது ஏற்படுகின்றது. இப்படி செய்கின்ற நேரத்தில் என்னுடைய உணவு அங்கு நீங்க எதை உட்கொள்கின்றீர்களோ 3 குணங்கள் இருக்கின்றது மனிதனுக்கு. என்ன குணம்? குரங்கு குணமா? அல்ல. என்னுடைய குணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 குணங்கள் உண்டு. சாத்வீகம், ரஜகுணம், தமசு. இந்த சாத்வீக குணம் உடையவன் சாந்தமாக இருப்பான், கோபத்தை கையாள மாட்டான், கடவுளின் சிந்தனையில் இருப்பான், அவன் மீண்டும் பிறவியை எதிர்நோக்காதவனாக இருப்பான். சாத்வீக குணம் உடையவன். ஆனால் இந்த 3 குணங்களும் முன் நேரத்தில் செயல்படுகின்றது. அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த சாத்வீக குணம் என்பது விடியபுறம் 2 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் என்கின்றோமே, அந்நேரத்தில் நாம் எழுந்து இருக்கும் போது ஏற்படுகின்ற குணம் தான் சாத்வீகம். ஒவ்வொருவரும் எழும்பும் போது அப்படி ஏசிக்கொண்டு எழுப்புவீங்களா? யாராவது நீனா செய்ய. ஆகவே எந்த ஒரு மனிதனும் காலையில் குடிகொண்டிருப்பது சாத்வீக குணம். அந்த சாத்வீக குணம் எந்நேரமும் எனக்கு அமைந்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த உணவு பதார்த்தத்தை நாம் மாற்ற வேண்டும். ரஜகுணம் என்பது பகல் நேரத்தில் பாருங்கள், எந்த ஒரு கையை வெட்டிவிட்டால் கூட குருதி ஒவ்வொன்று நிப்பாட்ட முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கும். அது ரஜகுணம். எந்நேரமும் வேலை சுறுசுறுன்னு இருப்பார்கள். சில பேரை பார்த்தால் ரஜகுணம் கொண்டவர்கள். தமசு என்பது சிலரை பார்த்தால் காலையில் எழும்பினாலும், பகலில் பார்த்தாலும், இரவில் பார்த்தாலும் நித்திரை கொள்வார்கள். இவர்கள் இந்த 3 குணங்களை உடையவர்கள் 3 பிறவியாக அடுத்த பிறவியில் இருப்பார்கள். இந்த தமசு என்கின்ற எவ்வேளையிலும் நித்திரை கொள்பவன் நிச்சயமாகவே புல் பூண்டாக பிறப்பான். ரஜகுணம் உடையவன் மீண்டும் மனிதன் என்கின்ற போர்வையில் ரஜகுணத்தோடு கொண்ட ராட்சச குணத்தை கொண்டவனாக பிறப்பான். சாத்வீகம் கொண்ட மனிதன் எந்நேரமும் சாந்தமாகவும் சிறுபொலியாகவும் எல்லோரோட அன்பாகவும் அனைத்து பிரியாமல் நல்ல குணங்களை உடையவன் மீண்டும் பிறக்க மாட்டான். இந்த குணங்களை காட்டுவது இந்த உணவின் நிலைமை. உப்பை அதிகமாக உட்கொண்டால் பிரஷர் கூடிவிடுகிறது. உழைப்பை அதிகமாக உண்ணுபவனுக்கு ஃபிட் வருவதும் அதில்தான், தலசுத்து வருவதும் அதில்தான். இப்படி பல வியாதிகளை அது கொண்டு வருகிறது. ஆனால் மனிதன் அதை செழிப்படுத்துவதும் அல்ல, அவன் நாவுக்கு ருசியை தேடுகின்றான், உடலுக்கு வியாதியையும் அவனை தேடுகின்றான். இதே போன்று புளிப்பை அதிகமாக உட்கொள்பவர்கள் அவர்களை பார்த்தா தெளிவாக தெரியும். ஏனென்றால் யாரை பார்த்தாலும் அவர்கள் பொறாமை கண்ணோடு பார்ப்பார்கள், பொறாமை நிலைமையிலேயே இருப்பார்கள். இவர்கள் எதற்காக அந்த நிலை அவர்களுக்கு வருகின்றது என்று எண்ணுவோமானால் அவர்கள் புளிப்பை அதிகமாக உட்கொள்கின்றார்கள். இப்படி இந்த உணவுகளின் நிலைமை எந்நேரமும் எம்முடைய உடல்நிலையையும் பழக்க வழக்க ஒழுக்க நெறிகளையும் சார்ந்ததாகவே இருக்கின்றது. ஆகவேதான் ஒரு சமயக்காரனுக்கும்
நாம் உட்கொள்பவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்கும். சமயக்காரன் வீட்டில் சண்டை பிடித்துக் கொண்டு மனதில் வேறொன்றை நினைத்துக் கொண்டு சமைப்பான். ஆனால் அதை உட்கொள்பவர்கள் அனைவரும் வியாதிகளாக மாறுவார்கள். அந்த நிலை மாத்திரமல்ல, ஒரு முனிவர் நல்ல நிலையில் இருக்கின்ற ஒரு நேர்மையா ஆத்மீக தன்மையில் இருக்கின்ற ஒரு முனிவரே அந்த நாட்டில் இருக்கின்ற அரசன் மிக விருப்பமாக அழைத்து அவருக்கு உணவு உபசாரம் செய்யும் போது அவர் அன்று அங்கு உட்கொண்டதன் பிறகு அந்த உணவை அவர் என்ன செய்கின்றார், அந்த அரண்மனையிலே தங்கி விடுகின்றார். அந்த அரண்மனையில் இந்த முனிவர் மீது வைத்திருக்கின்ற அந்த அரசன் மிக மதிப்பையும் நம்பிக்கையும் கொண்டவராக இருந்தபடியால் அவர் அவருடைய பெருமதி தக்க ஒரு பழக்கத்தை செயினோடு கலட்டி வைத்திருக்கின்றார். ஆனால் இந்த உணவை உட்கொண்ட பிறகு இந்த முனிவருக்கு எண்ணம் திசை மாறிவிடுகிறது. அந்த பொருளின் பேர் ஆசை வந்துவிட்டது. அதை தூக்கி எடுத்துக்கொண்டு அவர் சென்று விட்டார், ஆசிரமத்துக்கு கொண்டு சென்று விட்டார். ஆனால் அவர் தன் உணர்வோடு செய்யவில்லை. அரசனுக்கும் அவர் மீது மிக நம்பிக்கை உண்டு. அதே வேளையில் அரசன் எல்லா மந்திரிகளையும் மாட்டி யார் எடுத்தார் எவர் எடுத்தார் என்று எல்லோரையும் மடித்து அதன் பிறகு ஒருவருமே எடுக்கவில்லை என்று கூறியும் அவர் இந்த முனிவர் மீது சந்தேகம் கொள்ளவில்லை. ஏன்? அந்த அளவிற்கு அவர் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்து நேர்மையான ஒரு மனிதர். பிறகு இவரை கையில் கொண்டு போய் அரசனிடத்தில், அரசே என்னை மன்னிக்க வேண்டும், நான் இதை கொண்டு சென்று விட்டேன். எப்பொழுது? ஒரு 4 நாளைக்கு பிறகு கொண்டு செல்கிறார். ஏனென்றால் அந்த உணவில் தன்னை 4 நாள் உடலுக்குள் சுழன்று கொண்டு இருக்கும் வரை அவர் வயிற்றோட்டத்திலே இருந்து அதை அனைத்தும் கழுவி சுத்தம் செய்ததன் பிறகுதான் அவருடைய சுய நினைவு வருகிறது. ஆஹா, நானா இந்த வேலையை செய்தேன் என்று உடனே இவர் என்ன செய்கின்றார், பதக்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே கொடுக்கின்றார். ஆனால் இந்த முனிவரை அந்த அரசன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அங்கு அந்த முனிவருக்கு வைத்திருக்கும் மதிப்பு அது. பிறகு முனிவர் அங்கே தங்கி என்ன நடந்தது என்று ஞானத்தில் அறிகின்றார். அறியும் போதுதான் அவர் உணர்ந்தார், அங்கு சமைத்த உணவை ஆராய்ந்து பார்த்தால் அவருக்கு சமைத்திருக்கும் உணவு எங்கேயோ திருடப்பட்ட அரிசி அங்கு வந்து சேர்த்திருக்கின்றார். பார்த்தீர்களா? நாம் பொருளை வாங்கும் போது கூட கரங்களை பார்த்துதான் வாங்க வேண்டும். அவர்களின் குணங்கள் சரியில்லை என்றால் அவர்களிடத்தில் எதையும் வாங்கக்கூடாது. அப்பொழுது அந்த குணமாகப்பட்டது இந்த முனிவரையே திசை மாற்றிவிட்டது. ஆகவே எம்முடைய உணவுக்கும் எம்முடைய வாழ்க்கைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மச்சம் மாமிசம் என்பதை உட்கொள்கின்றோம். இந்த மச்சம் மாமிசத்தில் எதை ஏற்கின்றோம் என்றால் நிச்சயமாக பாவத்தை முதலில் சுமக்கின்றோம். மச்சத்தை உண்பவர்கள் ஏன்? அங்கு உயிரை கொன்றுதான் சாப்பிடுகின்றோம். அந்த பாவத்தின் தோஷமும் அதன் தூற்றலும் தான் உங்களுக்கு வியாதியாக மாறுகின்றது. மச்சம் மாமிசம் கொல்லும் போது கொண்டவனுக்கு பாவம் இல்லை, தின்றவனுக்கு பாவம் என்பார்கள். நிச்சயமாக அந்த மச்ச மாமிசத்தை நாம் உட்கொள்ளும் போது அதில் இருக்கும் கொழுப்பு மாத்திரம்தான் உடல் உட்கொள்கின்றது. ஒரு மனிதன் இறந்து கிடப்பவனை பாருங்கள், ஒரு நாள் வைத்திருந்தால் மறுநாள் வடிகின்றது, புழு வைக்கின்றது. இத்தகைய தன்மையை பார்த்து கூட நாம் அதை ஃப்ரிட்ஜில் வைத்து வெளியே எடுக்கின்றோம், வெட்டுகின்றோம், கழுவுகின்றோம், ரத்தத்தை இது பண்ணுகின்றோம். ஆனால் அதை சமைத்து சாப்பிடுகின்றோம். அந்நேரத்தில் அங்கு உணவை உட்கொள்ளும் போது அதை இறக்கும் போதே சாபத்தை கொடுத்து விடுகிறது. எவன் உண்ணுகின்றானோ அவனுக்கு உடல் வியாதி என்று. எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் அந்த பாவம் தோஷம் இவை எல்லாம் சேர்ந்துதான் உங்கள் உடலுக்குள் ஊடுருவி கொண்டிருக்கும் வியாதி. ஆனால் சொல்லுவார்கள், அப்பா 9 நாள் விரதம் எடுத்து களைத்து போய்விட்டேன், என்னால் முடியாது, இன்றைக்கு நல்ல சாப்பாடு ஒன்று சாப்பிடுறேன், உரப்பு புளிப்போடு நல்ல மீனை வெட்டி சமைக்க வேண்டும், அல்லது
மாமிசத்தை வெட்டி உண்ண வேண்டும் என்கின்றார்கள். ஆனால் இத்தனை விரதம் எடுத்து பெரும் பாவத்தை சுமக்கின்றோம் என்பதை இந்த மனிதன் மறந்து விடுகின்றானே. ஏன்? பாவியா? அல்லது அறிந்தும் அறியாமல் செய்கின்ற அடக்கும் சக்தியாக இழக்கப்படுகின்றது. ஆகையால் தான் அவன் இந்த பாவத்தை செய்கின்றான். பெரும் பாவம் அவை. நமக்கென்று கடவுள் எதை கொடுத்திருக்கின்றார்? அன்னத்தில் இருந்து எம்மை படைத்திருக்கின்றார். தாவரங்களை கொடுத்திருக்கின்றார் உணவாக உட்கொள்வது. எமக்குரிய அனைத்தையும் படைத்ததன் பிறகுதான் எம்மை படைத்தார். ஆகவே எமக்குரிய உணவை நாம் சாத்வீக உணவுகளை மேற்கொள்வோமானால் நாம் ஒவ்வொரு தினமும் நல்லவனாக மாறுவோம், நல்ல குணமுடையவனாக மாறுவோம், நாளுக்கு நாள் திருந்தி வருவோம். அங்கு எம்முடைய உடலும் நல்ல நிலையை நாடும் என்பதை கூறி இந்த தருணத்தில் உங்களுடைய இன்றைய நிலை எது என்பதை இப்பொழுது கூறுகின்றேன். எம்முடைய பழக்க வழக்க ஒழுக்க நெறிகள் அனைத்தும் உணவுக்குள் அடக்கப்பட்டது என்பதை ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்வோமானால் இன்றைய நிலையில் நாம் வீரம் வேண்டும் என்றாலும், செல்வம் வேண்டும் என்றாலும், அறிவு வேண்டும் என்றாலும் அத்தனையும் எங்கே அடங்கியிருக்கின்றது என்றால் நம்முடைய உணவு பதார்த்தத்தில். ஆகையால் தான் கடவுள் கூறியிருக்கின்றார், தமக்கு தேவையானதை தாமே தயாரித்து தானே தன்னுடைய நிலையில் உட்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அப்பொழுது வியாதிகள் வராது, அப்பொழுது எண்ணங்கள் மாறாது. ஏன்? எம்மிடத்தில் இருக்கும் எண்ணம் மாத்திரம்தான் அங்கே வேலை செய்ய போகிறது. நாம் மந்திரத்தை படிப்போம், கடவுளை சிந்திப்போம், கடவுளின் தன்மையை உணர்ந்து சமைக்கும் போது அதில் ஒரு ரசமும் சோறை சாப்பிட்டால் கூட மன நிம்மதியாக சாப்பிடுவோம். அன்று உட்கொண்ட அன்று மன நிம்மதியாக வாழ்வோம். ஆகையால் எந்நேரமும் யார் சமைத்தாலும் உங்களுடைய சமையல் வேலை நேரத்தில் கடவுளை தியானியுங்கள், கடவுளின் நாமத்தை உச்சரிங்கள். உங்கள் குடும்ப நிலைகளை எண்ணாதீர்கள், மற்றவர்களை பற்றி சிந்திக்காதீர்கள். மற்றவர்களை எண்ணாமல் கடவுளை சிந்தித்து கடவுளின் நாமத்தை ஓதி கடவுளுக்காகவே சமையலை ஆரம்பித்து கடவுளுக்கு அந்த உணவை அங்கு பிரசாதமாக வைத்து நைவேத்தியமாக கொடுத்ததன் பிறகு உட்கொண்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிம்மதி என்கின்ற தன்மையை அடைந்து நல்லொரு நிலையை, நல்லொரு மனிதனாக அடுத்த பிறவி இல்லாத நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மையை உருவாக்கும் என்று கூறி இப்பொழுது பஜனையை ஆரம்பிப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.